அடே டே டே தனிமைய கொஞ்சம் இனிமையா அனுபவிக்க விட மாட்டேங்கிறாங்களே. டாக்டர். பொண்ணு என்னம்மா இந்நேரத்துல? டாக்டர் ஒரு அர்ஜென்ட் கேஸ் கொண்டு வந்திருக்கேன் டாக்டர். நோ 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 நதிங் டூயிங். ஆஃப்டர் 8 நோ வொர்க். ஐயோ ரத்தம் குழாயில கொட்டுற மாதிரி குபு குபுன்னு கொட்டுது டாக்டர். கொட்டட்டமே, குழாயில தண்ணி தான் கொட்ட மாட்டேங்குது, ரத்தமாவது கொட்டட்டமே. என்னது ரத்தமா? யாரோ குத்திட்டாங்க, துடிக்கிறாரு டாக்டர். என்னம்மா சொல்ற? கையால குத்தினாங்களா கத்தியால குத்தினாங்களா? உங்க ஃப்ரெண்ட் சிவாவா கார்ல இருக்காரு டாக்டர். சிவாவா? அடே டே டே மலேசியா சிவா, அவனையா குத்திட்டாங்க? வா 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 வா. சிவாவேதான் கத்தி குத்தேதான். ஆமா ஆழம் எவ்வளவு? என்ன கேட்டா? நீதானே கத்தியால குத்தின? ஐயோ என்ன சார் இது? நான் இங்க எஸ்டேட்டுக்கு போயிட்டு இருந்தேன். போற வழியில 2-3 பேர் இவர் கூட சண்டை போட்டு இவர் கத்தியால குத்திட்டாங்க. அப்புறம் இவர் உங்க பேரை சொல்லி உங்க வீட்டுக்கு அழைச்சிட்டு போன்னு சொன்னாரு. அதான் வந்தேன். சரி சரி பிடி. என்ன பாக்குற? என்ன இல்ல அவன மிஸ் மிஸ் தானே நீ? அதுல ஒரு சின்ன ப்ராப்ளம். எனக்கு ரத்தம்னா கொஞ்சம் பயம், ஆபரேஷன்னா அதை விட பயம். இருந்தாலும் க்ளோஸ் ஃப்ரெண்டு வந்துட்டான். அவன் தலையெழுத்து அப்படி இருந்தா மாத்தவா முடியும்? சார் நான் புறப்படலாமா சார்? அது எப்படி முடியும்? அதுல பெரிய ப்ராப்ளமே இருக்கு. இதுவோ ஆக்சிடென்ட் கேஸ். நாளைக்கு போலீஸ் விசாரணை வந்தா எவன் பதில் சொல்றது? இந்த பாருமா, எனக்கு போலீஸ்னா ரொம்ப பயம். ஒரு சமயம் புகைபிஷன் தீவிரமா இருந்த போது பர்மிட் இல்லாம தண்ணிய போட்டு நான் டாக்டர்னு சொல்றதுக்குள்ள முட்டியில வாங்குன்னு வாங்கிட்டான். அதெல்லாம் தெரியாது. நீ இங்கதான் இருக்க. குழந்தை உன் பேர் என்ன? பவித்ரா. பவித்ரா புதுசா தான் இருக்கு, பரவாயில்ல. நீ என்ன பண்ற? அந்த மேஜை மேல பஞ்சு, பேண்டேஜ், கத்திரிக்கோல், கொராடா, ஸ்பேனர் எல்லாம் வச்சிருக்கேன், எடுத்துன்னு வா. ஸ்பேனரா? நீங்க டாக்டரா மெக்கானிக்கா? தெரியாதா? இங்க கேஸ் வரலன்னா சமயத்துல ஷெட்டுக்கு போயிடுவேன். பயப்படாத, எடுத்துன்னு வா. என்ன பாக்குற? நைட்ரோ குளோரைட் நைட்ரோ குளோரைட் இன்ஜெக்ஷன், NMOCCC. பயலுக்கு பலம் வேண்டாமா? அதுக்கு தான். இந்த பய இருக்கானே எனக்கு க்ளோஸ் ஃப்ரெண்ட் மாத்திரம் இல்ல, தூரத்து உறவு. சார் அங்க பார்த்து வேலை செய்யுங்க நோ சார். ப்ராப்ளம். தொழில நான் ரொம்ப சுத்தம். ஆனா ஒண்ணும் அப்பப்ப சரியான கையை அட்டன் பண்றேனான்னு பாத்துக்கோ. எதுக்கு சொல்றேன்னா, இப்படித்தான் ஒரு தடவை டான்சல் ஆபரேஷன் ஒரு பய வந்தான். அவனை உட்காத்தி வச்சு உள்நாக்க வெட்டுறதுக்கு பதிலா வெளிநாக்க வெட்டி எரிஞ்சுட்டேன். ஐயோ பயப்படாது, அவனுக்கு வேணும். ரொம்ப பேசுவான், ரொம்ப பேசுவான். ஆமா பய ரொம்ப நல்ல பயலாச்சே. நடுப்புற கத்தி எங்கேருந்து வந்தது? ஒருவேளை காதல் விவகாரமோ? அது என்ன கன்றாவியோ எனக்கு தெரியாது. கேள்வி கேட்காம சீக்கிரமா அனுப்புங்க சார். அது எப்படி முடியும்? பய என்ன கண்முழிக்கவே இல்லையே. அவன் கண்முழிக்கணும், அவங்கிட்ட வாக்கு மூலம் வாங்கணும். இன்னைக்கு நான் புறப்பட்ட நேரமே சரியில்லை. ஏன் அழுத்துக்கிற? நல்ல நேரத்துல தான் புறப்பட்டு இருக்க. இத பார், நான் எப்படி பேண்டேஜ் கட்டுறேன்னு பாத்துக்கோ. கூடிய சீக்கிரம் நீ டாக்டர் ஆயிடலாம். எழுந்திருச்சுட்டான். என்னுடைய ஆபரேஷன் சக்சஸ். இனிமே நான் யாருக்கும் பயப்பட வேண்டாம். சிவா, இந்த பொண்ணுதான் பாவம், சமயத்துல வந்து உனக்கு உதவி பண்ணிச்சு. நல்ல காலம், கண் முழிச்சிங்களே. இப்போது நான் போலாமா டாக்டர்? மேடம், நீங்க செஞ்ச உதவிக்கு நான் எப்படி நன்றி சொல்றதுன்னே தெரியும். சிவா, இவளுக்கு ஒரு நைட்ரோ குளோரைட் இன்ஜெக்ஷன் போட்டமா? பயப்படாத, லேடிஸுக்கு சின்ன ஊசி வச்சிருக்கேன். டாக்டர் நான் வரேங்க. என்னடா சிவா, கத்தி குத்த போய் கையில வாங்கிட்டு வந்திருக்கீங்க, மரத்தமிழா நெஞ்சில வாங்கிட்டு வந்திருக்க வேண்டாம்? நானும் இதயத்தை கிழிச்சு பார்த்திருப்பேன். நல்ல வேலை சார், உங்க பெட்டி இருந்தது. இதே மாதிரி இருந்து என் பெட்டியை காணும். ஆமா சார், உங்க பெட்டி மாதிரி இருக்கேன்னு என் பெட்டியை தூக்கிட்டு போயிட்டாங்க. அவனுக்கு என் பொட்டிக்காக வந்தாங்க, அனாவசியமா நீங்க இதுல மாட்டிட்டீங்க. ஆமா, உங்க பொட்டியில என்ன வச்சிருந்தீங்க? பெருசா ஒண்ணு இல்ல சார், டைரி, டிரைவிங் லைசன்ஸ், மேக்கப் கிட், அது இதுன்னு. அதை விடுங்க சார். ஆமா, நீங்க என்ன பெரிய வைர வியாபாரியா? பெட்டி நிறைய பணம்? இவனை யார் நினைச்சு? மலேசியாவிலேயே பெரிய பணக்காரன். எப்ப மெட்ராஸுக்கு வந்தாலும் நேரு என் வீட்டுக்கு தான் வருவான். வழக்கமா வரும்போது கடிகாரம், ரேடியோ எதையாவது வாங்கிட்டு வருவான். வேற ரத்தத்தோட வந்திருக்கு. இல்ல கேசர், அதெல்லாம் பணம் சரியா இருக்கான்னு பாருங்க. நான் வரேன். பவித்ரு, இந்த அவனுடைய விசிட்டிங் கார்டு, என்ன பத்தி ஃபுல் டீடைல்ஸ் இருக்கு, டெலிபோன் நம்பர் கூட இருக்கு. வழியில யாருக்கு எப்ப அடிபட்டாலும் அவங்களை நேர என் வீட்டுக்கு அழைச்சிட்டு வா. உனக்கா என் வீட்டு வாசக்கதவுல எப்போதும் திறந்தே இருக்கு. ஆளை விடுங்க சார். வேணு, நீ விதவிதமா ட்ரெஸ் பண்ணி பிரயோஜனம் இல்ல, வேலையில கவனமா இருக்கணும். நீங்க குடுக்கற சம்பளத்துக்கு நான் நிறைய வேலை செய்யறேன் சார். என்னத்த அவர் சொல்றதையே நீ புரிஞ்சுக்கல. சீசன் டைம்ல நிறைய டூரிஸ்ட்லாம் வருவாங்க, அவங்கள நல்லா கவனிச்சுக்கிட்டா நிறைய ரெண்டு வரும்ங்கறாரு. மேடம், ஐ வில் ட்ரை மை பெஸ்ட். என்னடி சொன்ன? நீ என்ன சொல்றது, நான் என்ன கேக்குறது? நான் கேட்டேன். ஐயோ ஐயோ ஐயோ, அது இல்லடி, முயற்சி பண்றேன்னு சொல்ற, அப்படித்தானமா? நீங்க ஒண்ணு அவளை அட்ஜஸ்ட் பண்ண வேண்டாம். ஐ இங்கிலீஷ் அண்டர்ஸ்டாண்ட். ஐயோ ஐயோ, ஏண்டி உனக்கு இங்கிலீஷ் கராத்தே மாஸ்டர் கத்து கொடுத்தானா? ஏண்டி இப்படி போட்டு உடைக்கிற? பின்ன இவரா இங்கிலீஷ் பேசுவாளா? பேத்தி வர்றா. ஹலோ தாத்தா. என்ன நீ இப்படி பண்ணிட்ட? நீ ராத்திரியே வருவேன்னு டெலிபோன் வந்துச்சே. அது வந்து
தாம்பரத்துல பிரேக் டவுன், விழுப்புரத்துல இன்ஜின் ட்ரபிள், சேலத்துல டயர் பஞ்சர். என்ன ஜங்ஷனுக்கு ஜங்ஷன் ட்ரபிளா? நீ ராத்திரி வரவே இல்லையா? நான் விடிய விடிய தூங்கவே இல்ல. பொய் பொய். நேத்து ராத்திரி இவ விட்ட கொரட்டையில 4 வெள்ளக்கார டூரிஸ்டுகள் ரூமையே காலி பண்ணிட்டு போட்டானுங்க. கதை மாத்துறாரு 30 ரூபாய் ரூமுக்கு 300 கேட்டாரு, அவன் போயிட்டான். அது போட்டோம். இவ பேரு ரேணு, நம்ம டூரிஸ்ட் பங்களாவுல ரிசப்ஷனிஸ்ட். நம்ம வீட்டுல வேலைக்கு இருக்க. எதுக்கோ இருக்கா. நட எட ரெண்டுமே பிரமாதம். அதனாலதான் இங்க வேலையே. ஹலோ, ஹாய். அதான பார்த்தேன். என்னடா ஏபிசிடி எழுத்தெல்லாம் கவுண்டா மாதிரி இருக்குதேன்னு. நீ மொத்தமா இங்கிலீஷே கவுத்துருவிய. அது இருக்கட்டும். என் விஷயத்தை பத்தி மாமா கிட்ட கேட்டியா? என்ன? அதான்க்கா, யாருக்குமே உபயோகம் இல்லாம ஒண்ணு வச்சிருக்காரு மாமா. என்ன வச்சிருக்காரு? அதான் அந்த பழைய பங்களா, புது பங்களா. அதை என் பேருக்கு எழுதி கொடுத்தாரா? அதை வச்சு நான் பழிச்சுக்க மாட்டேனா? அவ்வளவுதானே. உங்க அத்தா வரட்டும், நான் சொல்லி பாக்குறேன். சொல்லி பாக்குறியா? நீ என்னத்துக்கு அந்த ஆளுகிட்ட இவ்வளவு பயப்படுற? கிளி மாதிரி இருக்கிற ஒண்ணு அந்த கோட்டானுக்கு எதுக்கு கொடுத்தோம்? இந்த மாதிரி எதனா சைடுல தட்டிக்கலாம் தானே? ஏய், உனக்கு பங்களா தானே வேணும். அந்த கோட்டா வரட்டும், நான் பேசுறேன். அவர்கிட்ட பேசுறேன்டா. இங்கிலீஷ்ல பேசுறாரு, தமிழ்லயே பேசு. காலங்காத்தால எவ முகத்துல முழிச்சானோ ஒரு காரியமும் நடக்கல. இந்த தரத்தர பைய காலங்காத்தால பூனை குறுக்க போற மாதிரி போனான். இது பாருங்க, உங்களுக்குன்னு இருக்கிறது அவன் ஒரே ஒரு ஆசை மச்சான். நமக்கு என்ன பிள்ளையா குட்டியா? அவனை ஏன் இப்படி கரைச்சு கொட்டுறீங்க? மடியில வச்சு கொஞ்சறேன். தேவையில்லை. எனக்கு ஒன்னையும் பிடிக்காது, உன் மடியும் பிடிக்காது. அதெல்லாம் எங்க அக்கா தலையெழுத்து. டேய், என்ன பத்தி 1000 பேசி என் மடிய பத்தி பேசாத. அது என்ன பொல்லாத மடி? பொல்லாத மடிதான். உங்க அக்காட்ட கேடுறா. என்னக்கா? இது பாருங்க, உங்களுக்கு ரொம்ப நாளா பூட்டியே வச்சிருக்கீங்களே வாடகைக்கு விடாம ஒரு பூத்து பங்களா, அதை என் தம்பி கிட்ட கொடுத்தா யாருக்காவது வாடகைக்கு விட்டு பொழைச்சுக்குவான்ல. பொழைச்சு கிழிச்சா அறிவு கட்டவன். என்ன வாய் ரொம்ப தான் நீளுது? நம்ம சாந்தி முகூர்த்த அன்னைக்கு என்னென்ன வாக்குறுதி கொடுத்தீங்க? சாந்தி முகூர்த்த அன்னைக்கு சொன்னதெல்லாம் நம்புறியா? அது ஆசையில சொன்னதுடி. தேர்தல் வாக்குறுதி மாதிரி நிறைவேற்ற முடியாது. நிறைவேற்ற முடியாதா? இத பத்தி அப்புறம் பேசிக்கிறேன். இப்ப அவனுக்கு பங்களாவை கொடுக்க போறீங்களா இல்லையா? அது இல்லடி, அந்த பங்களாக்குள்ள பேய் பிசாசு எல்லாம் நடமாடுது. அதனாலதான் வேற யாருக்கும் கொடுக்காம வச்சிருக்கேன். எனக்கு இந்த பேய் பிசாசு எல்லாம் நம்பிக்கையே கிடையாது. என் ஃப்ரெண்ட்ஸுங்களோட அந்த பங்களாக்கு போய் நான் அதை சுத்தப்படுத்துறேன். என் ஃப்ரெண்ட்ஸுங்களை பார்த்தா பேய் பயந்து ஓடும். டேய், என் பொண்டாட்டியோட தம்பிங்கிறதுக்காக சொல்றேன். உன் உடம்புல ரத்தமே கிடையாது. அந்த பங்களாவுக்குள்ள போன ரத்த வாந்தி எடுத்து சாவப்படவா. ஏங்க, உங்க வாயில நல்ல வார்த்தையே வராதா? ஆமா, இவர் பெரிய முற்றம் திறந்த முனிவர், சொன்னா பலிச்சிரும். நீ சாவியை வாங்கி கொடுக்க. நீங்க சாவியை கொடுங்க. அடச்சே அறிவட்ட. அந்த பங்களாவுக்கு சாவி ஏது, கீவி ஏது? சாவி இல்லையா? அப்புறம் ஏன்டா இவரை போய் கேட்டுக்கிட்டு இருக்க? நீ போய் பங்களா தர. பங்களா எப்படி இருக்குன்னு சொல்லுங்கடா. அடே பங்களா பிரமாதமா இருக்கா? என்ன சாதாரண பங்களாவா? எரிக் புச்சர்னு ஒரு வெள்ளக்கார துரை, அவங்கிட்ட இருந்து நம்ம கேனா பூனாமான சிதம்பரம் செட்டியார் வாங்கி அவர்கிட்ட இருந்து எங்க மாமா வாங்கினதுரா. வெரி நைஸ் பங்களா. இந்த தூசு தும்பெல்லாம் தொடச்சு ரூம் ரூமா தடுத்து வர்ற டூரிஸ்டுகளுக்கு வாடகைக்கு விட்டா அள்ளலாம். பாத்தியா, இப்ப ஏற்பட்ட ஒரு பங்களாவை போய் அனாவசியமா பேய் ஓடுது பிசாசு ஓடுதுன்னு புலரிய கலைப்பி விட்டு, எனக்கு நாக்குல பிசாசு புலரிய கலைப்பி விட்டாங்கடா. பேயாவது பிசாசாவது எனக்கு அதுல நம்பிக்கையும் கிடையாது, பார்த்தா பயமும் கிடையாது. ஏண்டா, இங்க ராத்திரி தான் எடுத்தா தண்ணி இன்னும் ஏதாவது கிடைக்குமா? சரி பாத்துப்போம். நெஞ்சம் மறப்பதில்லை. எவ்வளவு பெரிய பல்லு மேலே போடுவேன் பரவா. இந்த ராத்திரியில அதுவும் இந்த பங்களால இந்த பாட்டு தேவைதானா? ஏதாவது பக்தி பாடல் பாடுவோமே. மருதுமலை மாமுனியே நாகையா முருகையா. ஏண்டா, எனக்கு ஒரு சின்ன சந்தேகம். இந்த துரை பேர் என்ன, எரிக் புச்சர், அவன் ஏன் இந்த நல்ல பங்களா வித்தான்? அது ஒரு பெரிய கதை. அந்த எரிக் புச்சர் இருந்தானே துரை, அவனுக்கு ஒரு துரசாடி. அவ பேரு மாந்திரிகா பிசகலேசியா. பேர்லயே பிசாஸ் புந்தா மாதிரி இல்ல. அந்த பிசகலேசியாவ புச்சர் எலி பாஷான வச்சு கொன்னுட்டான். அவ செத்தா எப்படி இருக்கும்னு பாக்கணும்னு அவனுக்கு ஒரு ஆசை. அரைச்சி ஏதோ அவங்களுக்குள்ள கத்த முடிச்சா கொன்னுட்டான். கூட எங்க கொன்னா? இதே பங்களால. எந்த இடத்துல? கொஞ்சம் கால அறுத்து வச்சு இந்த இடத்துல. ஏப்பா, இத இங்க வரத்துக்கு முன்னாடியே சொல்லக்கூடாதா? பேசாம படுப்போம். அதான் ஒரு முக்கியமான விஷயம். நான் ராத்திரியில ஒரு மாதிரியா கோட்டை விடுவேன், பயந்துடாதீங்க. இந்த பாருடா, நான் தூக்கத்துல மேல கைய கால போடுவேன், பயந்துடாத. ஒரு பயலுக்கு நல்ல வழக்கமே கிடையாது. என்ன சாகடிச்சவங்களை நான் பழி வாங்காம விட மாட்டேன்.
ஏண்டா இப்போ இங்க யாரோ ஏதோ பேசுன மாதிரி இல்ல? ஒருவேளை இந்த மாந்திரிகா பிஸ்கு பிஸ்கு பிஸ்கலேச்சியாவோ? ஏண்டா பிசிக்கலேஷியான இங்கிலீஷ்ல பேசிருக்கணும். எதுக்காக பழி வாங்காம விட மாட்டேன்னு தமிழ்ல அலி குரல்ல பேசுறான். ஐயோ, நம்ம கழுத்து இருக்கிறதுக்குன்னு தமிழ்நாட்டுக்கு வந்து தமிழை கத்துக்கிட்டாலும் என்னவா? அலியா வேற மாறிட்டாளா? அதெல்லாம் ஒண்ணு இல்லடா, வெறும் பிரமை. பிரமையா? அவ பேரை சொல்றதுக்கு நீயே 3 தரம் பிசுக்குனே. நான் ஒண்ணும் பிஸ்கலடா. ஏன்னா நீ பயந்த? நீ பயந்தியோ? ஆமா. நான் பயப்படல. எங்க தூங்குறது? தூக்கத்துல பாக்குறதுக்கு இவங்களே கோரமா தான் இருக்கானுங்க. என்ன பிசுகாசியா? ஏதோ உருவம் போச்சுடா. எங்கடா? செவுத்துல. நீ பார்த்த? போன மாதிரி இருந்துச்சுடா. யாரா அவன்? போச்சுங்கிறா, போன மாதிரி இருந்ததுங்கிறா, குழப்பறான்டா அவன். கரெக்டா? நம்ம அதை பத்தியே பேசிட்டு இருந்தோமா? அதே பயம். கிளி எலி, அதான். உருவம் போச்சா? ஏதோ பள்ளியை பாத்துருக்காவ. உருவெல்லாம் இருக்காதுல்ல? அதெல்லாம் ஒண்ணு இருக்காது. நீ சத்தம் போட்டு பேசாதடா. சாதாரணமா பேசினா புரிஞ்சுக்க மாட்டேனா? பேசாம படுப்போமே. இழுத்து போட்டுக்கிட்டு படு. அதே அதே. அரே, இனிமே எதையா பாத்துனா சொல்லாதடா. ஐயோ, ராம்சுபு போட்டா. இதை தனியா தள்ளி விட்டு போட்டான்ல.